Let me invite Pranaya S. கவி சக்கரவர்த்தி கம்பரே வணக்கம். மாயனின் மகள், இலங்கையின் அரசி, ராவணனின் மனைவி மண்டாதரி பேசுகிறேன். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளா என்னுள் அடக்கி வைத்திருக்கும் மாதங்கங்களை கொஞ்சம் கொட்டி தீர்க்க வந்துள்ளேன். அண்ணல் ஆகிய ஜானகி இவளென என்னை பார்த்து இவள் தான் சீதையோ என அனுமனே ஓர் நிமிடம் எண்ணி வியந்தான் என்று எழுதியிருந்தீரே. ஹனுமன் கண்ட அந்த மாண்பை என் கணவன் கண்டிருந்தால் யுத்த காண்டமே கண்டிருக்க வேண்டாம். சீதையை பற்றியும் ராமனை பற்றியும் என் கணவன் ராவணனை பற்றியும் பேச ஊரே உள்ளது. என்னை பற்றி பேச யாருமே இல்லை என்று நினைத்தேன். பேச வேண்டிய இடங்களில் எல்லாம் பேசாமல் போனதால் தானா என்னை பற்றி பேச யாருமே இல்லை. மூக்கையிழ்ந்த சூப்பனகை சூழ்ச்சி நெருப்பை பற்ற வைத்து என் கணவனின் சிந்தையில் சீரை விதைத்தாளே. எல்லாம் மறந்து தங்கை வருணித்த மங்கையை மட்டும் மறக்க முடியாதவனாய் மதிக்கிட்டு நின்றானே என் கணவன். அப்போதே நான் பேசியிருக்க வேண்டும். சங்கரன் கொடுத்த வாளால் சடாயுவின் சிறகை கொய்து வளர்த்தி கடத்து வந்த சீதையை அசோகவனத்தில் சிறை வைத்திருந்தானே. அப்போதாவது நான் வாய் திறந்து பேசியிருக்க வேண்டும். அவ்வளவு ஏன் என் மகன் நக்க குமாரனை அனுமன் தரையோடு தரையாக தேய்த்து கொன்றானே. வயிற்றை பிசைந்து நின்றேனே. அப்போதாவது போதும் இந்த பாவங்கள் என்று பொங்கி நான் பேசியிருக்க வேண்டும். என் தலைமகன் இந்திரசித்தன் தலையில்லாமல் கிடந்த போதுதானே தலையில் கை வைத்து மாய்த்திருந்தேன், அதுவும் புலம்புவதற்காக. ஒப்பற்ற ஒழுக்கத்தோடும் பொறுமையோடும் இந்த பாத்திரத்தில் படைத்தது என் பிள்ளைக்கு ஒப்பாறு பாடத்தானா? சொல்லும் கம்பரே சொல்லும். சீதையின் கற்பு தீயை சுட்டது என்று நீர் எழுதி வைத்தது உண்மை என்றால் எனது கற்பு பிழை என்று தெரிந்த பிறன்மனையை பார்த்து அந்த தீயவனை சுட்டிருக்க வேண்டாமா? உனது கற்புதான் மந்தோதரி இறுதியில் ராவணனை சுட்டது என்று நீ சொல்ல போகிறீர்கள் என்றால் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என்னையும் சுட்ட பின்னர் தான் அந்த தீயவனை என்றால் அதவனை சுட்டால் என்ன விட்டால் என்ன? அறம் வெல்லம் அதர்மம் தவிர்க்கும் என்பதை சொல்லத்தான் இந்த நாடகம் என்றால் கம்பரே நீங்கள் சொல்லுங்கள். நான் அறமா அதர்மம்? நான் வென்றேனா தோற்றேனா? கம்பரே, இனியாவது கம்பராமாயணத்தை திருப்பி எழுதும் வாய்ப்பு கிடைத்தால் என் பாத்திர